உங்க ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்துருச்சா? மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிட்டு இருக்கா? அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான். இனி என்ன? இது சும்மா ஒரு சாதாரண கேள்வி இல்லைங்க. நம்மளோட ஃபியூச்சரையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய தேடல் இது. நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்காக தான். உங்க ஃபீலிங்ஸ நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்றது, எந்த வழியில போறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பமா இருக்கா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல் தான். அடடா, நம்ம ஃபியூச்சர் என்னாகுமோன்னு ஒரு கவலை மனசு அழுத்துற மாதிரி இருக்கா? சுத்தி இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு பெரிய பாரமா தோணுதா? நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரலையா? அதனால ரொம்பவே டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்றீங்களா? முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்க உணர்வுக்கு மதிப்பு இருக்கு. அதை ஏத்துக்கிறது தான் முதல் ஸ்டெப். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஆரம்பம் தான். இந்த நேரத்தை ஒரு முடிவா பார்க்காம எப்படி ஒரு புதுசா ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏஎல் உங்க வாழ்க்கையோட முடிவில்ல, அது ஒரு புது சாப்டரோட ஆரம்பம், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டை விட எவ்வளவோ பெருசு. அடுத்து 2வது பகுதிக்கு போலாம். உங்க ஸ்கோரை நாம ரீடிஃபைன் பண்ண போறோம். அதாவது அந்த ரிசல்ட் ஷீட்டை தாண்டி உண்மையான வெற்றிங்கிறது என்ன, மத்தவங்க சொல்றதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான வெற்றியை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? இந்த ஸ்லைட பாருங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்மள நிறைய பேரு என்ன நினைக்கிறோம், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போனாதான் அது வெற்றின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள கெரியரை உருவாக்குறது தான் உண்மையான வெற்றி. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிங்கிறது அந்த வெற்றிக்கு போற பல வழிகள்ல ஒண்ணு, அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்க எக்ஸாம் ரிசல்ட் உங்க உண்மையான புத்திசாலித்தனத்தையோ, உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற திறமைகளையோ, இல்ல உங்க பிரகாசமான எதிர்காலத்தையோ எதையுமே அளவிடாது. அது வெறும் ஒரு பேப்பர். ஒரு நாள்ல கொஞ்ச நேரத்துல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு காட்டுற ஒரு பேப்பர், அவ்வளவுதான். அப்போ உங்க மார்க்ஸ் உங்களை டிஃபைன் பண்ணலனா பின்ன எதுதான் முக்கியம்? உங்க ஃபியூச்சருக்கு உண்மையிலே எது முக்கியம்? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். ஓகே, நம்மளோட 3வது பகுதி. இது ஒரு பயணம், பந்தயம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது மத்தவங்களோட ஓடுற ரேஸ் இல்லைங்க. அது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஜர்னி. உங்க பாதை நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இங்க பாருங்க, வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் சொல்றது எவ்ளோ பெரிய பொய்னு. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ப்ரொஃபஷனல் கோர்சஸ், புதுசா ஸ்கில்ஸ் கத்துக்கிறது, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறது, ஏன் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறது கூட சரியான பாதைதான். ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு விதமான வெற்றிக்கும் உங்களை கூட்டிட்டு போகும். இந்த கோட் எவ்வளவு அழகா இதை சொல்லுது பாருங்க. வாழ்க்கைங்கிறது எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஒரே நேரத்துல போய் சேர வேண்டிய ஒரு ரேஸ் கிடையாது. அது ஒரு பயணம். உங்க ஃப்ரெண்ட் ஒரு பாதையில வேகமா போகலாம், நீங்க இன்னொரு பாதையில மெதுவா போகலாம். ஆனா முக்கியம் என்னன்னா, நீங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கீங்கன்றதுதான். உங்க பயணம் அது உங்களுக்கானது மட்டும்தான். ஆஹா, இந்த கேள்விகள்ல நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. செலக்ஷன் கிடைச்சதா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் கேட்கிற இந்த கேள்விகள் பெரிய பிரஷரை உருவாக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதுக்கு பதில் இதுதான். உங்க கனவை பத்தி நீங்க எல்லார்கிட்டயும் விளக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அதுக்காக சைலண்டா உழைச்சா போதும். உங்க செயல்கள் தான் ஒரு நாள் அவங்களுக்கான பதிலா இருக்கும். சோ, தேவையில்லாத கேள்விகள்ல இருந்து உங்க கவனத்தை உங்க உழைப்புக்கு மாத்துங்க. வெற்றியோட ரகசியம் ரொம்ப சிம்பிள்ங்க. அது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் எல்லாம் கிடையாது. அது சின்ன சின்ன விஷயங்களோட கூட்டுத்தொகை. டெய்லி ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. அது ஒரு டிசிப்ளினோட செய்ங்க. தொடர்ந்து புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் மேல பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போய் விட்டுறாதீங்க. இதுதான் உண்மையான வெற்றிக்கான வழி. வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு வழி அடைச்சிட்டா சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கான புது வழிய, புது கதவை நீங்களே உருவாக்குங்க. பவர் உங்க கையில தான் இருக்கு. நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உங்க அடுத்த ஸ்டெப். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க ஃபியூச்சரை யார் தீர்மானிக்க போறா? திரும்பவும் சொல்றேன், இத ஆணித்தரமா நம்புங்க. உங்க வாழ்க்கை, உங்க ஃபியூச்சர், உங்க சந்தோஷம், இது எதுவுமே ஒரே ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ல இல்ல. உங்க எதிர்காலத்தை உண்மையில தீர்மானிக்க போறது உங்க மார்க்ஸ் இல்ல, இந்த 3 விஷயங்கள் தான். நீங்க விஷயங்களை பாக்குற விதம், அதாவது உங்க ஆட்டிடியூட், உங்க உழைப்பு, அப்புறம் தோல்விகளை தாண்டி போற உங்க தைரியம். முடிஞ்சு போனத பத்தி யோசிக்கிறத நிறுத்துங்க. மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு கவலைப்படுறத நிறுத்துங்க. இப்போ இந்த நிமிஷம் எழுந்து நில்லுங்க. உங்க பயணத்தோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. ஆமா, உங்க உண்மையான பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு முடிவு கிடையாது, ஒரு அற்புதமான தொடக்கம். இந்த புது சாப்டர்ல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நம்பிக்கையோட முன்னாடி போங்க.